உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. அந்த சபை 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை ஓய்வு நாளிலே ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு தொழுகை செய்து முத்தூதின் சத்தியத்தை இந்த உலகம் அனைத்தும் சொல்லி பறைசாற்றி தங்களால் முடிந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வழிதான் இந்த ஹோப் டிவி, ஹோப் சேனல், ஹோப் யூடியூப் தமிழ் சேனல். இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்களேன், எங்களோடு கூட நீங்களும் கைகோர்த்து இந்த ஊழியத்தின் பங்காளிகளாய் மாறுங்கள். இதனாலின் செய்தியின் தலைப்பு 2 சாட்சிகள். செய்திக்கு போவதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை இருந்து இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். போ, அனுப்பு, கொடு. இந்த ஊழிய பாதையிலே எங்களால் முடிந்ததை செய்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 2 சாட்சிகள். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 2 சாட்சிகளை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். 1260 நாட்கள் இந்த சாட்சிகள் ரட்டுடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 11:4 வாசிக்கிறேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119, 105 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 2 சாட்சிகள். அந்த 2 சாட்சிகளும் தேவனுடைய வசனங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதுவே புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 2 சாட்சிகளும் ஒரு தனி மனிதனுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படியாக, ரட்சிப்பை அடைவதற்கு வழிநடத்தும்படியாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்பதை பார்க்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க 2 சாட்சிகள்னா மோசேயும் எலியாவும் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இது இயேசுவே வித்தியாசமாய் அதை கையாண்டுட்டார். 2 சாட்சிகள் மோசே எலியாவும் இருக்குமான்னு சொல்லி. லூக்கா 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் வந்து சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்து சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, 1260 நாட்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ரட்டுடுத்திருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
1260 நாட்கள் ரோம ஆட்சி நடக்கிறது. எப்போ தொடங்குதுன்னா 538ஆம் வருஷத்துலேருந்து 1798ஆம் வருஷம் வரைக்கும் இந்த இரண்டு சாட்சிகளாகிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லுகிற இந்த வேதாகமும் ரட்டுடுத்தி கொண்டு இருந்தது. அப்படின்னா அதற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. யாரெல்லாம் இந்த வேதாகமத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்களோ அவரெல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள். குகையிலும் கிணற்றிலும் புதைக்கப்பட்டார்கள். விசுவாசத்துக்காக கொலை செய்யப்பட்டார்கள். மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி போகும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள். சிங்கக்கவியிலே போடப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் இந்த வேதத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள். மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 267 இதை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி நடக்கும் பொழுது மறுபடியுமாக வேறு ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11:2-3 ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 11:7 இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குழு அவர்கள் எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பாங்க, போதனை பண்ணுவாங்க, போதக ஊழியம் செய்வாங்க. அவங்க எல்லாமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணவங்க. அடுத்த ஒரு குரூப் வருது. அவங்க யாருன்னா பிரெஞ்சு புரட்சி. கடவுளே இல்லை, ஞானம்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அவர்களுக்கு அப்புறமாக தான் பிரிண்டிங் பிரஸ் உருவாகி வேதம் எல்லார் கைக்கும் போனதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் 538 1798 வரைக்கும் 1260 வருஷங்கள் இந்த இரண்டு பலமும் ஆணுடைய பிள்ளைக்கு விரோதமாக இருந்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 273ஆம் பக்கத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம். வேதாகமோ யாருடைய கையெல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாம் அதை பிடுங்கி பொது இடத்துல வைத்து தீ கொளுத்துவார்கள். ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி காட்டி கொடுக்கிற நாள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் பைபிள் படித்தாங்க, யாரெல்லாம் கடவுளை இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னு பார்த்து அவங்கள கணக்கெடுத்து அவங்கள பேரில் கொண்டு வந்து அவங்களை பொது இடத்துல வைத்து துன்புறுத்தி கொலை செய்வார்கள். எல்லா தொழுகையும் அங்கே தடை செய்யப்பட்டது. பிரான்ஸில் பாரிஸில் இருக்கிற பிஷப் தான் இதற்கான முக்கிய நபராக சொல்லப்பட்டது. காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காரியத்தை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி சவால் விட ஆரம்பித்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லை, மோசே போய் கேட்குறாரு பார்வோன்ட்ட, மோசே வனாந்தரில் எங்களை அனுப்புங்க, நாங்கள் போய் எங்களுடைய கடவுளுக்காக நாங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு வரோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரோன்னு. நான் தான் என் கடவுள் இங்கே எகிப்திலேயே, எனக்கு அப்புறம் இன்னொரு கடவுளா? யார் அந்த கடவுள்? அவங்களுக்காக நான் ஏன் செய்யணும்னு சொல்லி கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறத பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு குழு சொல்லுகிறாங்க. பைபிள் மற்ற மொழியில் போகக்கூடாது, லத்தீன் மொழியில் தான் இருக்குன்னு சொல்லியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வேட்டையாடப்பட்டு கொலை செய்யப்பட்டதையும் நாம் பார்க்குறோம். எல்லா ஹோலி வார்ஸ், க்ரூசைட்ஸ் எல்லாமே பைபிள் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான்
கிறிஸ்தவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். நாட்ரடாம் என்ற ஒரு இடத்துல அந்த கத்தீட்ரலில் ஒரு சிலையை கொண்டு வந்து வைத்து இதுவே அறிவுக்கான கடவுள் என்று சொல்லப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். எகிப்து தெய்வம் இல்லை என்பதை மிகவும் தைரியமாய் பறைசாற்றின ஒரு நாடு என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாத்திகம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதை நான் வாசிக்கிறோம். சரித்திரத்தில் பிரான்சு தேசம் மாத்திரம்தான் தெய்வம் இல்லை என்று சொல்லி பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் தெய்வம் இல்லை என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, தெய்வம் என்ற பேரில் ரோம கத்தோலிக்க சபை இந்த உலகத்தை ஆட்சி செய்து எல்லாரையும் ரத்தம் சிந்த வச்சு கொலை செய்யப்பட்டு அவர்கள் கொடுமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அது வேண்டாம், அந்த தெய்வமும் வேண்டாம், அந்த மதமும் வேண்டாம் என்று சொல்லி, தெய்வமே இல்லை என்று சொல்லி பிரெஞ்சு புரட்சி வடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது அங்கே தொடங்கி இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின் இவை எல்லா இடத்திலும் தெய்வமே இல்லை, there is no God என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவங்க சட்டத்தை உருவாக்கும் பொழுது பெண்களும் குழந்தைகளும் அந்த காரியத்தை வரவேற்று டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லி வரலாற்றில் நாம் படிக்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம், பக்கம் 269 தீர்க்கதரிசி நாவின் மூலமாய் நாம் இங்கே படிக்கிறோம். பிரான்ஸில் பெர்குயின் அப்படின்ற ஒரு நபர் மிகவும் நன்றாக படித்தவர். மார்ட்டின் லூத்தருக்கு அடுத்தபடியாக இவரை நாம் கணக்கில் வைக்கலாம். பிரான்ஸில் இருக்கிற ரோம கத்தோலிக்கர்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தவர் இவர் என்பதை பார்க்குறோம். ஆனால் பெர்குயின் எப்பொழுதுமே பிரான்ஸ் ராஜாவுக்கு நெருக்கமாக இருந்ததால் அவரால் காப்பாற்றப்பட்டார். 3 முறை சிறைச்சாலையில் அவர் அனுமதிக்கப்படுறாங்க. இவரை அவங்க பயமுறுத்துகிறாங்க, கொலை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து ஊழியம் செய்ததுனால ஒரு நாள் ஒரு கவுன்சிலை கூப்பிட்டு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை சுமத்தி, ராஜா இன்னைக்கு இல்லை, இன்றைக்கே கொன்னுடுவோன்னு சொல்லி அவர் கொன்னுட்டாங்க. அன்றைக்கு மட்டும் 20,000 பேர் அவருடைய மரணத்தை பார்த்தார்கள் என்று சொல்லி ஏப்ரல் 17, 1529 நம்ம வாசிக்கிறோம். மாபெரும் ஆன்மீக போராட்டம், பக்கம் 218 இங்கே சொல்லப்படுகிறது. கிரேட் கான்ட்ரவர்சின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நீங்கள் அடித்து பாருங்கள். கிரேட் கான்ட்ரவர்சி பை E.G. ஒயிட். அது நெட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். வரலாறு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். நடந்ததை எழுதப்பட்டிருக்கு. கிரேட் கான்ட்ரவர்சி 2.1 சொல்லி செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் இந்த புத்தகத்தை உலகம் முழுவதுமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோம கத்தோலிக்க சபையின் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் தடை வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த 2 சாட்சிகளை உலகத்தின் எல்லா இடத்துக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் பெரிய உதவியாக இருக்குது. வால்டென்சியன்ஸ், ஆல்பிஜின்ஸ் ஆஃப் பிரான்ஸ், ஹியூகனாய்ட்ஸ், இந்த பேரெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். சென்ட் பர்த்தலோமேஸ் டே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த டே வந்து ஆகஸ்ட் 24, 25 இருக்கலாம். 1572 வருஷத்தில். இந்த வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹியூகனாய்ட்ஸுக்கும் ரோம கத்தோலிக்கர்களுக்கும் ஒரு போர் மூழ்கிறது. ஆயிரக்கணக்கான புராட்டஸ்டன்ட்ஸ் கொலை செய்யப்படுகிறார்கள். நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாளில் எல்லார் வீட்டுக்கும் அவங்க போய் அவங்கள இழுத்துட்டு வந்து அவங்க கொலை செய்கிறாங்க. மணிப்பூர், மிசோரம் என்ன நடக்குது? மதம், சமுதாயம், சாதி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான். இது அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
தெய்வம் மனிதனை படைத்தது, மனிதன் மதத்தை படைத்தான், மதம் சாதியை படைத்தது, சாதி அரசியலை வளர்த்தது, அரசியல் மதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. 7 days in Paris. இந்த 7 days in Paris நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 நாள் பாரிஸில் கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த 7 days in Paris ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 2 மாதம் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 70,000 பேர் அந்த நாட்டில் கொலை செய்யப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை சொன்னாலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 16ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் பார்க்கும் பொழுது புராட்டஸ்டன்ட்கள் உயிரோடு வைத்து எரிக்கப்பட்டார்கள். கரும்பு வெட்டுற மிஷின் மாதிரி ஒரு மிஷின் வரும், அதில் தலையை உள்ள விட்டு வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ராஜாக்கள், போதகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இவர்கள் எல்லாருமே இதற்கு ஒன்றுமே சொல்லவில்லை. ஆயிரமான பேர் கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாக இந்த காரியம் நடக்கிறது. பிரெஞ்சு புரட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாக ரோம கத்தோலிக்கர்கள் பிரெஞ்சு புரட்சி உருவாக்கி அதை அரசியல்படுத்தி கிறிஸ்தவர்களையும் கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஹோலி வார் என்று சொல்லுவார்கள், ஜிகாத் என்று சொல்லுவார்கள். எப்படி முகமது அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் அவங்க அல்லாவை அவங்க ஏற்றுக்கலைன்னா எப்படி ஒரு ஃபோர்ஸ் மூலயமா அவங்கள இஸ்லாமியெல்லாம் மாற்றினாங்களோ அதே மாதிரி நடந்துச்சு. இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் 1793ஆம் வருஷம் பைபிள் யாரும் படிக்கக்கூடாது, அதை யாரும் தொடக்கூடாது, அதை தடை செய்யப்பட்ட புத்தகம் என்று சொல்லி பிரெஞ்சு அசம்பிளி ஆணையிடுகிறார்கள், சட்டம் ஏற்றுகிறார்கள். 3.5 வருஷம் கழிச்சு அதே அசம்பிளியில் எங்கே பைபிள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சட்டம் ஏற்றாங்களோ 3.5 வருஷம் கழிச்சு அதே இடத்துல நாங்கள் பைபிளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற சட்டத்தையும் அங்கே உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 1804ஆம் வருஷம் முதலாவதாக பிரிட்டிஷ் ஃபாரின் பைபிள் சொசைட்டி உருவாகிறது. 1816ஆம் வருஷம் அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி உருவாகிறது. முதலாவதாக பைபிள் சொசைட்டி உருவாகும் பொழுது உலகத்தில் 200 மேலே மொழிகள் இருக்கிறது. அதுக்கப்புறமாக டயலெக்ட் சொல்கிறாங்க, நிறைய மொழிகள் இருக்கிறது. நாடுகள் தான் 200க்கு மேலே இருக்கிறது, மொழிகள் நிறையா இருக்கிறது. அதில் 50 மொழிகளில் வேதாகமம் அச்சடிக்கப்படுகிறது. இன்ஃபிடெல் வால்டேர் சொல்லுவார், 12 பேர் தான் கிறிஸ்துவத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறத கேட்க எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு. நான் சொல்கிறேன், ஒரே ஆள் கிறிஸ்துவத்தை ஒன்றில்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். லட்சக்கணக்கான பேர் பைபிளுக்கு விரோதமான ஒரு போரை ஏற்படுத்தினார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இதில் மடித்து போனார்கள். ஆனால் இன்னைக்கு வேதாகமம் எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. வேதத்தை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி யாரும் முயற்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு வீட்டில் 5, 6, 7, 10 பைபிள் இருக்கிறது. முன்னான நாட்களில்
மழையிலையும் வெயில்லையும் நடந்து வந்து அந்த சர்ச்சில் உட்கார்ந்து ஒரே ஒரு பைபிளை வாசித்து அந்த பாஸ்டர் சொல்கிறத கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் சுருளில் எழுதி கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்னாடி வந்து வாசிப்பார். அதை ராஜா பிடிங்கி கிழிச்சு போட்டுருவார். திருப்பி போய் எழுதிட்டு வந்து திருப்பி வாசிப்பார். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பைபிள் இருக்குது? அந்த பைபிளை நம்ம படிக்கிறோமா? நம்முடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பைபிளை மேட்சிங்காக கொண்டு போகிறோம். ஆனால் அந்த பைபிளுக்குள்ள வசனம் நம்முடைய மனதோடு மேட்ச் ஆகுதா? 2 சாட்சிகள் ரெட்டுடுத்தி கொண்டு இருந்தார்கள் 1260 வருஷம். அதுக்கப்புறமா புரட்சி வந்தது, புராட்டஸ்டன்ட் சபை வளர்ந்தது. இந்த 2 சாட்சிகள் பழைய ஏற்பாட்டு அதிகாரங்கள் புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டு அதிகாரங்கள் புத்தகங்கள். உங்கள் கையில் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி அந்த பேரில் இருக்கிறது, ஹோலி பைபிள். நீங்கள் படிக்கிறீங்களா? உங்களுக்கு டைம் இருக்குதா? நியூ இயர் வரும்பொழுது நம்ம எல்லாரும் முடிவெடுப்போம், நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், குடும்ப ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி. ஆனால் நாட்கள் ஆக ஆக நம்முடைய பொருத்தனை எப்படி நம்ம வேகமாக வெளியே சொன்னோமோ, சாத்தாதை கேட்டு நம்மளை எப்போதுமே பிஸியாக வச்சுட்டு இருப்பான். வேதத்தை படிப்பதை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலையை நம்ம காட்டிடுவான். ஜெபம் செய்வதை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலையை நமக்கு காட்டிடுவான். குடும்ப ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலையை காட்டிடுவான். இந்த உலகத்தில் என்ன வேணால் செய், ஆனால் பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நீ இதை 2 செஞ்சுட்டா நீ பரலோகத்துக்கு போயிடுவ. நீ இந்த பூமியில் என்ன வேணா வை, எவ்வளவு காசு பணம் என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, என்ன வேணால் உடுத்திக்கோ, உணவு உடை உறைவிடம் இது எல்லாமே உனக்கு தருகிறேன், ஆனால் பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாதன்னு சொல்லி சாத்தான் நம்மளை வஞ்சகத்தோடு வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 சாட்சிகள் இதை ரட்டுடுத்தி கொண்டு சாக்கு கோணியில் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு 1260 வருஷங்கள். இன்னைக்கு உங்கள் வீட்டில் சும்மா இருக்குதா? வேதத்தை நாம் படிப்போம், வாசிப்போம், அப்பியாசிப்போம், உபதேசிப்போம், பரலோகம் செல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மொழி வேதாகமத்தையும் நாங்கள் படிக்க பிரயாசப்படுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டில் கரெக்டாக குடும்ப ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், தனிப்பட்ட ஜெபம் பண்ணணும், தனிப்பட்ட வேதம் வாசிக்கணும். எல்லா வேலைகளை காட்டிலும் இது பிரதானமான முக்கியமான வேலையை நாங்கள் கருத உதவி செய்யும். நேரத்தையும் ஆர்வத்தையும் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உலகத்துக்கு எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறீங்க. உங்கள் கையில் இருக்கிற சாட்சியை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமென்.